குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, ஏற்கனவே நம்ம இந்த வீடியோவில் 3 வீடியோ பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நம்ம அதே டாபிக் தான். அதாவது ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜருக்கும் ஸ்டாஃபுக்கும் நடக்கக்கூடிய கன்வர்சேஷன், உரையாடல். சரியா? இதுக்கு முன்னால் நம்ம 3 வீடியோ பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 4வது வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. என்னென்னா, இது வந்து மேனேஜருக்கும் ஸ்டாஃபுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலில் ஒன்லி உள்ள வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அவங்க மட்டும், வேலைக்காரங்க மட்டும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டாஃப் இன்னொரு ஸ்டாஃப் கூட என்னென்ன பேசிக்குவாங்க. அந்த மாதிரிப்பட்ட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி வாங்க. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஒரு ஸ்டாஃப் வந்து இன்னொரு ஸ்டாஃப்கிட்ட கேட்குறாங்க. சரியா? என்ன கேட்குறாங்க தெரியுமா? நீ எனக்கு உதவ முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ? क्या आप मुझे मदद कर सकता है? क्या आप मुझे मदद कर सकता है? कैन यू हेल्प मी? நீ எனக்கு உதவ முடியுமா? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? ஹல் எம்கினக் முசாதத்தி, ஹல் எம்கினக் முசாதத்தி. சரியா? எம்கினக் முசாதத்தின்னு சொன்னால் யூ கேன் ஹெல்ப் மீ. ஹல் எம்கினக் முசாதத்தின்னு சொன்னால் கேன் யூ ஹெல்ப் மீ. சரியா? அதான் ஹல் எம்கினக் தான் கேன் யூ. சரியா? முசாதத்தி ஹெல்ப் மீ. அப்போ சேர்த்து சொல்லும்போது ஹல் எம்கினக் முசாதத்தின்னு சொன்னால் கேன் யூ ஹெல்ப் மீ, நீ எனக்கு உதவ முடியுமா? क्या आप मुझे मदद कर सकता है? கரெக்டாக வருது. சரியா? சரி, அதுக்கு அந்த ஸ்டாஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்னால் முடியாது. சரியா? இல்லை நான் இப்போ பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறான். சரியா? இல்லை நான் இப்போ பிஸியாக இருக்கேன். சரியா? नो आई एम बिजी नो. சரியா? नहीं मैं अभी बिजी हूँ, नहीं अभी मैं बिजी हूँ. नो आई एम बिजी नो. இல்லை நான் இப்போ பிஸியாக இருக்கேன். இது எப்படி அரபிக்கில் சொல்லலாம்? சரியா? ला अना मशगूल अलखैन. சரியா? லான்னு சொல்லி अना मशगूल अलखैन. ला नो अना आई मशगूल बिजी अलखैन नो. சரியா? ला अना मशगूल अलखैन. नो आई एम बिजी नो. नहीं अभी मैं बिजी हूँ. சரியா? இல்லை நான் இப்போ பிஸியாக இருக்கேன். கரெக்டா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இன்று என்னுடைய வேலை கடினம்னு சொல்லலாம். சரியா? இன்று என்னுடைய வேலை கஷ்டம். சரியா? மை ஜாப் இஸ் डिफिकल्ट टुडे. आज मेरा काम कठिन है. சரியா? आज मेरा काम कठिन है. மை ஜாப் இஸ் डिफिकल्ट टुडे. இன்று என் வேலை கஷ்டம். இது எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? சரியா? शुगली साब अल्यूम. சரியா? शुगली साब अल्यूम. शुगली மை ஒர்க். சரியா? எல்லாம் மை ஜாப். साब डिफिकल्ट अल्यूम टुडे. சரியா? शुगली மை ஜாப், साब डिफिकल्ट अल्यूम टुडे. अब चलो மை ஜாப் இஸ் डिफिकल्ट टुडे கரெக்டாக வருது. आज मेरा काम कठिन है. சரியா? आज मेरा काम कठिन है. இன்று என்னுடைய வேலை கஷ்டம். கரெக்டா? சரி, இதே நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எப்படி சொல்கிறோம்னா, இன்று என்னுடைய வேலை சுலபம்னு சொல்லணும். சரியா? இன்று என்னுடைய வேலை சுலபம். மை ஜாப் இஸ் ஈஸி டுடே. आज मेरा काम आसान है. சரியா? आज मेरा काम आसान है. மை ஜாப் இஸ் ஈஸி டுடே. இன்று என்னுடைய வேலை சுலபம். இது எப்படி அரபிக்காக நம்ம சொல்கிறது? சரியா? शुगली सहल अल्यूम. சரியா? शुगली सहल अल्यूम. சரியா? शुगली மை ஜாப், சகல் ஈஸி, अल्यूम टुडे. சரியா? கரெக்டாக வருது. மை ஜாப் இஸ் ஈஸி டுடே. ஓகே? आज मेरा काम आसान है. இன்று என் வேலை சுலபம். ஓகே? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? ஒரு ஸ்டாஃப் வந்து இன்னொரு ஸ்டாஃப்கிட்ட கேட்குறாங்க. என்னென்னா, இன்று உனக்கு என்ன வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? இன்று உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. சரியா? இன்று உனக்கு என்ன வேலை? சரியா? வாட்ஸ் யுவர் ஜாப் டுடே? வாட்ஸ் யுவர் ஜாப் டுடே? आज आपका क्या काम है? आज आपको क्या काम है? இல்லை आज आपका क्या काम है? சரியா? இது எப்படி அரபியில் கேட்பாங்க? ஷூ ஷுகல கல்யோம். சரியா? ஷூ ஷுகல கல்யோம். ஷூ வாட் சுகலக் யுவர் ஜாப் அல்யோம் டுடே. கரெக்டா? ஷூ வாட் சுகலக் யுவர் ஜாப் அல்யோம் டுடே. அப்போ சேர்த்து வாட்ஸ் யுவர் ஜாப் டுடே கரெக்டாக வருது. आज आपका क्या काम है? இன்று உன்னுடைய வேலை என்ன? சரியா? ஓகே, அதுக்கு அந்த ஸ்டாஃப் வந்து என்ன பதிச்சாங்கன்னா, இன்றைக்கு எனக்கு புதிய ப்ராஜெக்ட் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இன்று எனக்கு புதிய ப்ராஜெக்ட் உள்ளது. அதாவது மேனேஜர் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் அந்த ஸ்டாஃப்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதான் அவர் சொல்கிறார். என்னென்னா, இன்று எனக்கு புது ப்ராஜெக்ட் இருக்குது. சரியா? டுடே ஐ ஹேவ் ஏ நியூ ப்ராஜெக்ட். टुडे आई हैव ए न्यू प्रोजेक्ट. आज मेरे पास नया प्रोजेक्ट है. சரியா? आज मेरे पास नया प्रोजेक्ट है. टुडे आई हैव ए न्यू प्रोजेक्ट. இன்று என்கிட்ட புது ப்ராஜெக்ட் இருக்குது. சரியா? இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க? சரியா? அல்யூம் அந்தி மஷ்ரூவா ஜதீத். சரியா? அல்யூம் அந்தி மஷ்ரூவா ஜதீத். அல்யூம் டுடே அந்தி ஐ ஹேவ் மஷ்ரூவா ப்ராஜெக்ட் ஜதீத் நியூ. சரியா? அந்தி அல்யூம் டுடே அந்தி ஐ ஹேவ் மஷ்ரூவா ப்ராஜெக்ட் जदीद न्यू. अब क्या जब करेक्ट आगे टुडे आई हैव ए न्यू प्रोजेक्ट. हो गया? आज मेरे पास नया प्रोजेक्ट है. करेक्टा? हो गया? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? ஒரு ஸ்டாஃப் வந்து நம்ம ஆஃபீஸுக்கு இப்போ புதுசாக வேலைக்கு வந்திருக்காரு. சரியா?
அங்கே ஒரு 20 ஸ்டாஃப் வேலைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புது ஸ்டாஃப் வந்து வந்திருக்காங்க புதுசாக வேலைக்கு. ஏன்னா ஒரு புது ஸ்டாஃப் வந்து வேலைக்கு நம்ம கூட வேலை செய்ய வரும்போது நிச்சயமாக நான் அவங்ககிட்ட ஏதாவது பேச்சு கொடுப்போம். சரியா, ஏதாவது பேசுவோம். உங்களுக்கு எந்த ஒன்று கேட்போம், உங்கள் பேர் என்ன கேட்போம், நீங்கள் எந்த ஜாபில் வந்திருக்கீங்கன்னு கேட்போம். இப்படி நிறைய விஷயங்கள் கேட்போம். அதே போல் தான் ஒரு ஸ்டாஃப்கிட்ட வந்து இன்னொரு ஸ்டாஃப் நீங்கள் புது ஆளான்னு கேட்குறாங்க. சரியா, நீங்கள் புது ஆளா, சரியா, நீங்கள் இங்கே புது ஆளான்னு கேட்குறாங்க. சரியா, நீங்கள் இங்கே புதியவனா. சரியா, ஆர் யூ நியூ ஹியர், ஆப் யஹா நயா ஹை கியா, आप यहाँ नया है क्या, आर यू न्यू हियर, நீங்கள் இங்கே புதுசா. சரியா, இது எப்படி கேட்பாங்க அரபிக்கில். சரியா, ஹல் இந்த ஜதீத் ஹீனா, ஹல் இந்த ஜதீத் ஹீனா, ஹல் இந்த ஆர் யூ ஜதீத் நியூ ஹீனா ஹியர். கரெக்டா? அப்போ இந்த ஜதீத் ஹீனான்னு சொன்னால் யூ ஆர் நியூ ஹியர், ஹல் இந்த ஜதீத் ஹீனான்னு சொன்னால் ஆர் யூ நியூ ஹியர். அந்த ஹல் தான் அதை கொஸ்டினை மாற்றுறது. கரெக்டா? அப்போ ஹல் இந்தன்னு சொன்னால் ஆர் யூ ஜதீத் நியூ ஹீனா ஹியர். இப்போ ஆர் யூ நியூ ஹியர் கரெக்டாக. ஓகே, அதுக்கு அந்த ஸ்டாஃப் வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் இங்கே புதுசுங்கிறாரு. சரி, ஆமாம் நான் இங்கே புதுசு. எஸ் ஐ நியூ ஹியர், ஹா மே யஹா நயா ஹூ. சரியா, ஹா மே யஹா நயா ஹூ, எஸ் ஐ நியூ ஹியர், ஆமாம் நான் இங்கே புதுசு. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறார். சரியா, நாம் அன ஜதீத் ஹீனா, நாம் அன ஜதீத் ஹீனா, நாம் எஸ் அன ஐ ஜதீத் நியூ ஹீனா ஹியர். அப்போ சேர்த்து நாம் அன ஜதீத் ஹீனான்னு சொன்னால் எஸ் ஐ நியூ ஹியர் கரெக்டாக. சரியா, ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, ஒரு ஜாப் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வருது அவருக்கு. அவரால் சரியாக அதை சால்வ் பண்ண முடியலை. சரியா, அப்போ அவர் பக்கத்தில் இருக்க ஸ்டாஃப்கிட்ட கேட்குறாரு. பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட, என்ன ஒரு கம்ப்யூட்டரில் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட அவர் என்ன கேட்குறாருன்னா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா. அதான் அந்த ஜாப்பை பற்றி கேட்குறாரு. சரி, அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதான் அவர் அந்த ஸ்டாஃப்கிட்ட கேட்குறாரு, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா. சரியா, डू यू हैव एनी आइडिया, आपको कोई आइडिया है क्या, आपको कोई आइडिया है क्या, डू यू हैव एनी आइडिया, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா. இது எப்படி அரபிக்கில் கேட்பாரு. சரியா, ஹல் அந்தக் ஐ ஃபிக்ரா, ஹல் அந்தக் ஐ ஃபிக்ரா, அந்தக் ஐ ஃபிக்ரான்னு சொன்னால் யூ ஹேவ் எனி ஐடியா. சரியா, ஹல் அந்தக் ஐ ஃபிக்ரான்னு சொன்னால் டூ யூ ஹேவ் எனி ஐடியா. அதான் அந்த ஹல் அந்தக் தான் டூ யூ ஹேவ். சரியா, ஐ எனி ஃபிக்ரா ஐடியா. அப்போ ஹல் அந்தக் ஐ ஃபிக்ரான்னு சொன்னால் டூ யூ ஹேவ் எனி ஐடியா, आपको कोई ஐடியா है क्या, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா. சரி, இதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எப்படி சொல்கிறாருன்னா, உனக்கு இந்த ப்ராஜெக்டை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்குறாரு. சரி, அது எப்படி கேட்பாரு. சரியா, உனக்கு இந்த ப்ராஜெக்டை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா, डू यू हैव एनी आइडिया अबाउट दिस प्रोजेक्ट, ये प्रोजेक्ट के बारे में आपको कोई आइडिया है क्या, ये प्रोजेक्ट के बारे में आपको कोई आइडिया है क्या, डू यू हैव एनी आइडिया अबाउट दिस प्रोजेक्ट, இந்த ப்ராஜெக்டை பற்றி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, இதை பற்றி இது எப்படி கேட்பாரு. சரியா, ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது ஹல் அந்த கைஃபிக்ரா இருக்குது. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் தான் சென்டென்ஸை லாஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். சரியா, அப்போ அபவுட் திஸ் ப்ராஜெக்ட்டுக்கு என்னது, அன்ஹாதா அல் மஷ்ரூவா. சரியா, அன்ஹாதா அல் மஷ்ரூவா. சரியா, அப்போ ஹல் அந்த கைஃபிக்ரா அன்ஹாதா அல் மஷ்ரூவா, டூ யூ ஹேவ் எனி ஐடியா அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் கரெக்டாக வருது. சரியா, கரெக்டாக ஹல் அந்த டூ யூ ஹேவ் ஐ ஃபிக்ரா எனி ஐடியா அன் அபவுட் ஹாதா திஸ் அல் மஷ்ரூவா ப்ராஜெக்ட். अब चेंबोது डू यू हैव एनी आइडिया अबाउट दिस प्रोजेक्ट, ये प्रोजेक्ट के बारे में आपको कोई आइडिया है क्या, இந்த ப்ராஜெக்ட் பற்றி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா. கரெக்டா. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா, இப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஸ்டாஃப் இருக்காங்கன்னா, நிச்சயமாக அவங்களுக்குன்னா கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும் இல்லையா. ஏன்னா ஒரு ஸ்டாஃப்கிட்ட வந்து ஒரு ஸ்டாஃப் பணம் கேட்பாங்க. சரியா, பணம் கேட்பாங்க, அடுத்த சம்பளம் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும். சரி, அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு ஸ்டாஃப்கிட்ட வந்து இன்னொரு ஸ்டாஃப் எப்படி கேட்குறாங்கன்னா, உங்ககிட்ட பணம் இருக்கா, डू यू हैव मनी, आपके पास पैसा है क्या, आपके पास पैसा है क्या, डू यू हैव मनी, உங்ககிட்ட பணம் இருக்கா. இது எப்படி கேட்பாரு. சரியா, ஹல் அந்த ஃபுலுஸ், ஹல் அந்த ஃபுலுஸ், அந்த ஃபுலுஸ்ன்னு சொன்னால் யூ ஹேவ் மணி. சரியா, ஹல் அந்த இருக்குன்னு சொன்னால் डू यू हैव ஃபுலுஸ் மணி. அப்போ ஹல் அந்த ஃபுலுஸ்ன்னு சொன்னால் डू यू हैव मनी, आपके पास पैसा है क्या, உங்ககிட்ட பணம் இருக்கா. கரெக்டா. அதுக்கு அந்த ஆள் என்ன பதில் சொல்கிறாருன்னா, என்கிட்ட பணம் இல்லைங்கிறார். சரியா, இல்லை என்கிட்ட பணம் இல்லை. சரியா, नो आई डोंट हैव मनी, नहीं मेरे पास पैसा नहीं है. சரியா, नहीं मेरे पास पैसा नहीं है, नो आई डोंट हैव मनी, இல்லை என்கிட்ட பணம் இல்லை. இது அப்படியே அரபிக்கில் சொல்கிறார். சரியா, ல மாந்தி ஃபுலூஸ், ல மாந்தி ஃபுலூஸ். சரியா, ல நோ மாந்தி ஐ டோன்ட் ஹேவ் ஃபுலூஸ் மணி.
அப்போ ला मानती फलूसनी சொன்னால் नो आई डोंट हैव मनी கரெக்டாக வருது சரியா नहीं मेरे पास पैसा नहीं है சரியா ஓகே இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும் சரியா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சரியா என்ன இதே போல் நிறைய வீடியோ நம்ம போடணும் சரியா கண்டிப்பாக இதே போல் ஆஃபீஸ் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோ இன்னும் நிறைய போட வேண்டியிருக்கு ஓகே பாய்